இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பரிசு என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொரு டைமும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போதோ சரி, இல்ல அம்மா நம்மள பார்க்க வரும்போதோ சரி, இல்ல அம்மா வீட்ல இருக்கவங்க ஆச்சியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சொந்தக்காரங்களா இருக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போதோ, இல்ல அவங்க நம்மள வந்து பார்க்க வரும்போது, ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா? இது தோட்டத்தில விளைஞ்சது, இது நாங்க விளைஞ்சது, இத வாங்கினோம் அப்படிலாம் சொல்லிட்டு, இது என் கையால செஞ்சோம் அப்படி சொல்லிட்டு, அதுதாங்க உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பரிசு என்ன கேட்டா. அப்படிதான் நான் ஒவ்வொரு டைமும் நான் ஊருக்கு போகும்போதும், அங்கேருந்து கிளம்புறப்போ எங்க ஆச்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தோட்டத்துலேருந்து மருதாணி இலை, செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையா விளைஞ்சத வந்து எனக்கு குடுப்பாங்க. அது எதுக்காக குடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் நல்லா இருக்கணும், என்னோட ஸ்கின் நல்லா இருக்கணும், என்னோட ஹேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வகையான பாசம்னு சொல்லலாம். ஒரு வகையான அக்கறைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இப்போ நம்ம அவங்க கூட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது நம்ம வந்து சின்ன வயசா இருக்கும்போது, ஆ மருதாணி கையில அரைச்சு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா தலையில ஹெர்பல் பவுடரா, இல்ல ஹெர்பல் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பண்ணுவாங்கல்ல, அவங்க கூட இருக்கும்போது. அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மயில் மாணிக்கம். சில பேருக்கு மயில் மாணிக்கத்தில விதை எதுன்னே தெரியாது. ஸோ, அதனால அத சொல்றதுக்காக நான் இந்த கிளிக் எடுத்தேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து மயில் மாணிக்கத்தோட விதை. இது நல்லா காஞ்சி இருக்கும்போது, அத நம்ம லைட்டா கசக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அதோட சீடு. இத நீங்க ஒரு 2, 3 தூவி விட்டாலே போதும். ஒரு இடத்துல நல்லா வளர ஆரம்பிச்சுன்னா, அடுத்தடுத்து அதுவே வந்து வேர் வெடிச்சு வெடிச்சு அங்கங்க நல்லா அழகா கொடி மாதிரி வளரும். இதுதான் மயில் மாணிக்கம். நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். இதுதான் இது.